நிகழ்ச்சி நடத்துனது அவர், லேட்டாக வந்தது அவர், கூட்டம் சேர்ந்தது அவர், ஏற்பாடு பண்ணது அவர், வெளி மாவட்டங்கள்ல இருந்தாலும் ஆளை கூட்டம் நிற்க வச்சது அவர், எந்தவித அடிப்படை வசதி செய்து கொடுக்காம போனது அவர். பேசிகிட்டே இருக்காங்க, செத்து போயிட்டாங்க சார். அந்த வீடியோ வந்திருக்கு. இவருங்க பேசிகிட்டு இருக்காரு, ஒரு கும்பல் விழுந்துருச்சு, போலீஸ் தள்ளி விடுது, எல்லாரையும் தூக்குது, அதில் ஒருத்தன் தலை தொங்கிட்டான். ஆனால் அவருங்க பேச்சை நிறுத்தலை, அங்கே நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ போலீஸ் தள்ளி விடுது, ஹாஸ்பிட்டல் போகணுன்ட்டு. இதெல்லாம் நடந்துருச்சா? எல்லாத்தையுமே நாங்க ஃபாலோ பண்ணி தான் இந்த இப்போ அங்க கொடுத்துருக்கோம். நீங்க ஃபாலோ பண்ணீங்களா இல்லையான்றதுக்கு அடையாளம் தான் சார் 41 பணம். நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? ஏன் சார் நைட் எல்லாம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க? நீங்க ரொம்ப யோகி சிகாம, நீங்க தப்பே பண்ணல, எல்லாம் கரெக்டா பண்ணீங்க. ஏன் சார் ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க? ஏன் தலைமறைவாயிட்டீங்க? ஏன் ஃபேஸ் பண்ணல? ஊருக்குள்ள நடத்தணும், கூட்டத்தை பெருசா காமிக்கணும் சார். எந்த தலைவர் உள்ள உட்கார்ந்துன்னு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாங்க? இதே சார் எந்த தலைவர் டான்ஸ் ஆடுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எதுக்கு சார் உங்க வேலையா? நீங்க தலைவரா? நீங்க சினிமா ஷூட்டிங்கா நடக்குதுங்க, குழந்தை பெரியவன் வயசானவன் சின்னவன் நடுத்தர் எல்லாம் நிக்கிறான் சார். உன்னுடைய ரசிகர் என்ன ஆர்வ கோளாறு அணில் குஞ்சுன்னு தெரியாதா? இன்டெலிஜென்ஸ் டோட்டலா ஃபெயிலியர் ஆயிருக்குது. ஒரு கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள், அதாவது எதிர்கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் யார் நடத்த வேண்டும்னாலும் அவர்கள் கேட்கக்கூடிய இடத்தை கொடுக்கறது இல்ல. இது தொடர்ச்சியா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. கோர்ட்டுக்கு போங்க. ஏன் பொய் சொல்றீங்க? வேற வழி இல்ல. முன்னாடி எதுக்கு கோர்ட்டுக்கு? வேற வழி இல்லாமனா ஏன் திமுக 30 விழா அதே கரூர்ல நடந்ததுல, ஒரு கிரவுண்ட்ல? எந்த இடத்துல நடந்தது? கிரவுண்ட்ல நடந்ததுல. அது மாதிரி இன்னொரு இடத்துல இந்த கிரவுண்ட கொடுத்திருக்கலாமே கேட்கலையே சார். நீங்க சார் அந்த கிரவுண்டுக்கு நீங்க பணம் கட்டணும், வாடகை கட்டணும், நீங்க கேட்கலையே, ஏற்பாடு பண்ணலையே. உங்களை ஊருக்குள்ள கொண்டு வரணும். நடந்த மாநாட்டுக்கு இடம் கொடுக்காம ஒவ்வொரு இடமாக தள்ளி விக்கிரவாண்டி நடந்த மாநாட்டுக்கு இடம் கிடைக்காம நாங்கள் அதெல்லாம் உங்களுடைய பொய் பிரச்சாரம் சார். என்ன பண்ணீங்க நீங்க மாநாட்டுல? தூக்கி ஏன் போட்டீங்க ஒருத்தனை? செத்து போயிட்டா? அப்ப தூக்கி போட்டது யார்? அப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் தூக்கி போட்டாரா? கிரீஸ் ஏன் தடவுனீங்க? தண்ணி பாட்டிலையும் தூக்கி போட்டீங்க? அந்த மாநாட்டில் நடந்த கூத்தெல்லாம் பார்க்கலையா? பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. நீங்க பிளான் பண்ண மாதிரி சொல்றீங்க. இது ஒரு RSS பெற்றெடுத்த குழந்தை தான் சொல்றாங்க. தாவேகாவை எப்படி, எந்த அடிப்படையில் சொல்றீங்க? வந்து கொள்கை எதிரினே சொல்றாரு பாஜகவை, அப்புறம் எப்படி அவர் RSS பெற்றெடுத்த குழந்தையாக இருக்கு? எதுக்கு குருமூர்த்தியை பார்த்தாங்க? வணக்கம். தாவேகாவுடைய பரப்புரை நிகழ்வுல 41 பேர் பலியான சம்பவத்தில் சதி இருக்கிறது அப்படின்னு தாவேகா தரப்புல சொல்லப்படுது. வீடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய தாவேகாவுடைய தலைவர் விஜய் சொல்லும்போது கூட, சிஎம் சார் என்ன எது வேணா பண்ணிக்கங்க, என்னுடைய நிர்வாகிகள் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு டைரக்டா சிஎம் சார்கிட்ட வந்து அட்ரஸ் பண்ணதான் அவர் பேசியிருக்கிறார். இல்லை, முதல்ல சினிமாவில் நடிப்பதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்ததா நடிகர் விஜய் அவர்கள் சொன்னார். இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டோ நடிச்சிட்டு இருக்கார். அதுக்கு உதாரணம் அவர் வெளியிட்ட வீடியோ. முதல்ல இருந்தே வருவோமே, ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னே கோயம்பேட்டில் இருக்கிற ரோகிணி திரையரங்கத்தில் லியோ படம்னு நினைக்கிறது ஒரு ஞாபகம் இல்லை. அந்த படத்துடைய ட்ரைலர் வெளியீட்டு விழாவோ பாடல் வெளியீட்டு விழாவோ நடக்குது. ட்ரைலர் வெளியீட்டு விழா. அந்த தேட்டர் என்னாச்சு? ஏறத்தாழ 950 சீட்டை உடைச்சி, கதவை உடைச்சி, ஸ்க்ரீனை கிழிச்சி, தேட்டரை அல்லோகலப்படுத்தி நாசம் பண்ணியாச்சு. அன்னைக்கே ஒரு உண்மையான நாகரிகமான தலைவராக இருந்திருந்தால் அன்னைக்கே இப்படி செய்தது தப்பு, என்னுடைய ரசிகர்கள் இப்படி செய்யக்கூடாது கண்டிச்சிருந்தாருன்னா அதனுடைய பரிணாம வளர்ச்சி இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து நின்று இருக்காது. அந்த கட்சி, அந்த தியேட்டருடைய ஓனருடைய ரிலேட்டிவ் சன் நினைக்கிறேன், அவரே இப்போ இந்த கட்சியில் தான் இருக்கட்டும் சார். அதனால தேட்டர் உடைப்பீங்களா? அதுக்கு சொல்ல வரல, அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்ல. நான் அவங்களுடைய ஒழுக்கத்தை சொல்கிறேன், அவங்களுடைய அந்த சிறுபலித்தனமான செயல்களை சொல்கிறேன். அன்னைக்கு நீங்கள் கண்டிச்சிருந்தா அதனுடைய தொடர்ச்சி பாருங்க. எந்த இடத்தில் அவர்கள் சரியாக முறையில் நடந்து கொண்டார்கள்? நீதிமன்றம் காரி துப்பிலியாங்க. என்னங்க சொன்ன நீதிமன்றத்தில்? அரசு கட்டுப்பாடு வைத்தது. இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? போலீஸ் சரியாக கையாளல, சரியாக பண்ணலை, இது பண்ணலை, அதை பண்ணலை, இன்றைக்கி டைவெர்ட் பண்ண பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் கோர்ட்டுக்கு யாரை எதிர்த்து போனீங்க? என்ன சொல்லி போனீங்க? போலீஸ் எங்களுக்கு அடுக்கடுக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கிறது, எங்கள் பிரச்சார முறையை தடுக்க பார்க்கிறது, ஆளுங்கட்சி எங்களை பார்த்து அஞ்சுகிறது, ஆகவே எங்களுடைய பிரச்சாரத்துக்கு இந்த இடத்தில் இப்படியெல்லாம் அனுமதி தர வேண்டும். கோர்ட்டுக்கு போன போது சென்னை உயர் நீதிமன்றம் காரி துப்புச்சா இல்லையா? அவங்கள நீங்களாம் தலைவர் இல்லையா? நீங்கள் மற்றவங்க உதாரணமாக இருக்க வேண்டாமா? கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம்னு சொல்ல வேண்டாமா? கை குழந்தைங்களை, சிறுவர்களை, சிறுமிகளை, மாணவிகளை வர வேணாம் நீங்கள் சொல்ல வேண்டாமா? முதியோர் வர வேண்டாம்னு சொல்ல வேண்டாம்? மற்றவருக்கு முன் உதாரணம் நீங்கள் இருக்க வேண்டியது தானே? அவங்கள பெட்டிஷன் போட்டவங்களே கோர்ட் கண்டிச்சுதா இல்லையா?
அந்த கோர்ட் அறிவுரையை நடிகர் விஜய் ஏற்றிருந்தால் இந்த 41 பேர்ல 8 குழந்தைங்க செத்து இருக்குமா சார்? எல்லாத்தையுமே நாங்க ஃபாலோ பண்ணி தான் இந்த இப்ப அங்க கொடுத்துருக்க நீங்க ஃபாலோ பண்ணீங்களா இல்லையான்றதுக்கு அடையாளம் தான் சார் 41 பணம். நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? சொன்னீங்களா மைக்கில் குழந்தை இருக்கிறவங்க வெளியே சார்? நீங்க எந்த இடத்துலயாவது நீங்க வேற வழி சாவடிச்சிட்டீங்க 41 பேரை. 41 பேர் செத்ததுக்கு காரணமே சதிதான். அதுதான் நீங்க சாவடிச்சு, விஜய் சாவடிச்சிட்டாரு, அந்த கட்சி சாவடிச்சிருச்சு. டைவர்ட் பண்ணணும், மக்களை ஏமாத்தணும். அக்யூஸ் பண்றீங்க. சரி, என்ன நீங்க இப்ப சதின்னு எப்படி சொல்றீங்க? அப்போ அவங்க சொல்றத நான் சொன்னேன். அதுதான் சொல்றேன். நீங்க டைரக்ட் அக்யூஸ் பண்றீங்க. நீங்க சொல்லலாம். நான் சொல்றது கேளுங்க. சரி, நான் உங்க விசாரணை எல்லாமே வெளியே வரேங்க. நான் கேட்கறது நிச்சயமா வரட்டும். 2 மணிக்கு வர வேண்டிய நடிகர் 7 மணிக்கு வரார். கூட்டத்தை பார்த்து அங்க இருக்கிற வியாபாரிகள் அச்சப்பட்டு கடையெல்லாம் மூடிட்டாங்க. தண்ணி ஏற்பாடு பண்ணிருக்கலாம்ல. குழந்தைங்க தானே சார், பெண்கள் தானே சார், எந்த கட்சியான இருக்கட்டும்ங்க, யாருக்கு வேணா ஓட்டு போட்டோம். ஆனா என் சகோதரி தானேங்க, தமிழ்நாட்டு மக்கள் தானே. ஒரு ஆர்வம், ஒரு ஏக்கம், பக்கத்து வீட்டுக்காரமா பார்க்க போயிரு, நம்மளும் பார்க்கணும். மீண்டும் குறிப்பா அந்த தமிழ்நாட்டில் ஒரு சில ஊடகங்கள் பண்ண அயோக்கியத்தனமான தவறு சார் எல்லாம். அந்த கூட்டத்தை நேரலை பண்ணுறேன் நாங்கள் போய் மைக்கை நீட்டி, யூடியூப்கார மைக்கை நீட்டி குழந்தைங்களை வீடியோ எடுத்து போட்டு அந்த வீடியோ மற்றவங்க பார்த்து அவங்க ஆர்வ கோளாறாய் நம்ம குழந்தைங்களை டிவியில் தெரியணும், அவங்க தூக்கின்னு போய் யாருடைய போதைக்கு யார் சார் ஊருக்கா? என்ன சார் அநியாயம் அது? இன்னைக்கு விஜய் அறிக்கை விட்டுருக்காரு, அந்த ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? ஒரு நாகரிகமான தலைவர் சார். காமராஜர் வந்து கலைஞருடைய அம்மா இறந்துட்டாங்க சார். அப்போ காமராஜர் இருக்கார். கலைஞருடைய அம்மா இறந்ததுக்கு கலைஞர் எங்கேயும் வெளியூரில் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கலைஞர் வீட்டில் போய் காமராஜர் உட்காந்துருந்தாராம். சரி, இது அரசியல் பண்பாடு, நாகரிகம். எம்ஜிஆர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கலைஞர் கடிதம் எழுதுகிறார், நான் எந்த ஆலயத்துக்கும் சென்றதில்லை, எந்த ஆலயத்தில் இறைவனிடத்தில் கைகூப்பி வேண்டியதில்லை, ஒருவேளை ஆலயத்தில் இறைவன் இருப்பானே எனில் நான் கைகூப்பி வேண்டுகிறேன், என் ஆறுயிர் நண்பா நலமோடு திரும்பி வா. இது நாகரிகம். அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அட்மிட். 1000 கருத்து வேறுபாடுங்க எங்களுக்கும் அவங்களுக்கும். ஆனால் இன்றைய முதலமைச்சர் நீங்கள் அப்போலோ மருத்துவமனையில் போய் பார்த்து உட்காந்து பேசிட்டு வந்தார். சரிங்க, ஒரு நடிகர் சார், அரசியல் காலத்துக்கு வந்துட்டீங்க, மற்றெல்லாம் நாசமாக போட்டாங்க, நீங்கள் யோகிய சிகாமணி தானேங்க. உங்களுடைய அறிக்கையில் மெச்சூரிட்டி இருக்க வேணாவா? என்ன இம்மெச்சூர்டாக இருக்கு ஐயா? தோஸ் அவர் நடந்துருச்சு, எங்கே நடந்தது, யாரால் நடந்ததெல்லாம் நீதி விசாரணையில் வெளியே வரப்போகுது. ஆனால் சம்பவம் நடந்த உடனே அரசு நிர்வாகத்தை முடக்கி விட்டீங்க. நாமக்கல் ஈரோடு மருத்துவ குழுவை விரைந்து மருத்துவக் கல்லூரிக்கு வர வச்சிங்க. பலி எண்ணிக்கை உயராமல் பார்த்துக்கிட்டீங்க. 73 வயசுலேயும் நைட் டு நைட்டாக கரூருக்கு போனீங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு நன்றி, முதலமைச்சருக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு மனசு வராது. இப்போது நீங்கள் சேரக்கூடாத இடத்துல சேர போகிறீங்க, பயந்துட்டீங்க, உங்களை சுற்றி வளைச்சிட்டாங்க. நீங்க நன்றி. நீங்க சொல்றத பார்த்தா அப்படி ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த பிளான் நோக்கி நகர்த்துற மாதிரி நீங்களே பிளான் பண்ண மாதிரி சொல்றீங்க. பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. என்ன நடக்க போகுது? அந்த இவர்களை போய் நாங்கள் துவக்க கால திமுக சொல்லுகிறது இது ஒரு RSS பெற்றெடுத்த குழந்தை தான் சொல்றோம் நாங்கள் தாவேகாவை. எப்படி, எந்த அடிப்படையில் சொல்றீங்க? வந்து கொள்கை எதிரின்னே சொல்றாரு பாஜகவை, அப்புறம் எப்படி அவர் RSS விட்டெடுத்த குழந்தையாக இருக்கு? எதுக்கு குருமூர்த்தியை பார்த்தாங்க அவங்க கட்சி? குருமூர்த்தி பார்க்கல, குருமூர்த்தி அவர்களே டினை பண்ணியிருக்காங்க. அவருடைய இவங்க ட்விட்டர்லயே போட்டு எவங்க போய் தாவேகா மறுத்திருக்கா? யாருமே பார்க்கல. தாவேகா மறுத்திருக்கா? என்ன சார் இது? அவரே மறுத்திருக்கு. யார பார்த்திருக்கோன்னு சொன்னவரே மறுத்திருக்காரு. OPS குருமூர்த்தி பார்த்தது யாருக்கும் அன்னைக்கு குருமூர்த்தி மறுக்கலையா? என்னை இடத்துல எந்த ஆலோசனையும் OPS கேட்பதில்லை குருமூர்த்தி சொல்லலையா? அது முதல்ல நடந்தது. அதுதான் சொல்றேன். அன்னைக்கும் குருமூர்த்தி போய் சொன்னார். அவர் சொன்னாரா? அன்னைக்கும் குருமூர்த்தி போய் சொன்னார். இன்னைக்கு சரி குருமூர்த்தி மறுத்துட்டாருங்க. ஏன் ஒண்ணு இவங்க மறுக்காம இருக்காங்க? அவங்க போய் பார்க்கலன்னு தானே அவங்க கட்சிக்காரங்க சொல்லிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய முக்கியமான சேனல் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி செய்தி வெளியிட்டிருக்கு. அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் குருமூர்த்தியோட ஆலோசனைன்ட்டு நேற்று வெளியிட்டது, இன்னைக்கு வெளியிட்டிருக்கு. இன்னும் மறுப்பே வரலை. என்ன காரணம்? குருமூர்த்தி கிட்ட போய் ஆலோசனை செய்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிக்கிறீங்கன்னா குருமூர்த்தி என்ன பண்ணுவார்? பிஜேபி எதாவது அரசியல் பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாரா? மோடி எழுத்து பேச நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாரா? நல்லா கவனிங்க. நாமக்கல்ல விஜய் பேசுகிறார், மோடி அமித்ஷா கடுமையாக விமர்சனம் பண்ணுறார், கடுமையாக தாக்குறாரு. எதிர்வினை ஆட்ட வேண்டிய தமிழ்நாடு பாஜக அமைதியா இருந்து இந்த இஷ்யூல விஜய்க்கு வக்காலத்து வாங்குது. என்ன மர்மம் இது? என்ன வக்காலத்து வாங்குனாங்க? விஜய்க்கு நியாயம் கற்பிக்கிறாங்க. என்னன்னு பேச அண்ணாமலை ஸ்பீச் எடுத்து பாருங்க, தமிழிசை பேச்சு எடுத்து பாருங்க, ஒவ்வொன்றா பேசுவோம். அண்ணாமலை அவர்கள் சொன்னதுல வந்து என்னன்னா, விஜயினுடைய இந்த தாமதம் அவர் முற்றிலும் தவறானது, அவர் செஞ்ச ஆஸ்பெக்ட்ல தப்பானது, அவர் இதுல இருந்து பாடம் கத்துக்கணும். கண்டிப்பாக
இத்தனை உயிர்கள் வந்து போயிருக்கக்கூடியது யாருமே ஏற்கொள்ளக்கூடியதாக இல்லை, நிச்சயமாக இருக்கணும். அதே சமயம் இவ்வளவு தாமதமாக மற்றவங்களுக்கு விஷயங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்கணும். அவருடைய அனுபவம் இன்மை, முதிர்ச்சியின்மை இந்த பிரச்சனை. எத்தனை நாங்கள் எல்லாருமே பாஜக உட்பட திமுக அதிமுக எல்லா கட்சிக்காரர்கள் வந்து கூட்டம் நடத்துகிறார்கள், ஆனால் இதில் போன பிரச்சனைகள் வரதில்லை. இது அவங்க வந்து பாடம் நடத்திக்கணும். சனிக்கிழமை வரவே கூடாது, நான் இதை முழுக்க மறுக்கிறேன். ஏன்னா சனிக்கிழமை உங்களை பார்க்கறதுக்கு இது எல்லாரும் ஸ்டேட்மெண்ட் அந்த முந்தானத்து ஸ்டேட்மெண்ட், நேற்று ஸ்டேட்மெண்ட், இன்னைக்கு காலையில் ஸ்டேட்மெண்ட். நயனார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், இன்னைக்கு வந்து இருக்கிற மத்திய குழு ஏன் ஒரு வடநாட்டு ஆங்கில சேனல் வந்து நேரலை பண்ணியிருக்கிறது. அந்த குழு இந்த அரசை குற்றச்சாட்டும் என்ற நோக்கத்தில் கேட்குற கேள்வியும் அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் சொல்லுகிற பதிலும் அந்த குழு விழிப்பதுங்கி நிற்கிறது. நம்ம ஏதோ நினச்சிட்டு வந்தோம், இங்கே ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. தமிழாக்கம் செய்கிற பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே வேற வழி இல்லாமல், ஏன்னா மீடியா லைவ் போட்டுட்டு இருக்காங்க, வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, வேற வழி இல்லாமல் அவங்க ஓப்பனாக கேட்குறாங்க, இது மாவட்ட நிர்வாகத்தின் தோல்வியான்னா மாவட்ட நிர்வாகத்தின் தோல்வி அல்ல, மாவட்ட செயலாளரின் தோல்வின்றாங்க அவங்க லோக்கல்ல இருக்கிறவங்க. அதே திரு அண்ணாமலை அவர்கள் 2 தினங்களுக்கு முன்னர் பேசும்போது இங்க இருக்கக்கூடிய எஸ்பி, டிஸ்ட்ரிக்ட் டிசி, எஸ்பி 2 பேருமே பதவி விலகணும், முதலமைச்சர் அதை வந்து அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொன்னார். நயனா நாகேந்திரன் இன்னொரு படி என்ன சொல்லும் என்னன்னா, முதலமைச்சரை இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று விலகணும். இவர் கூட்டத்தில் ஆள் செத்தா நாங்க பதவி விலகணும் இல்ல, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்றாரு. யோகி ஆதித்யநாத் பதவி விலகினாரா? அதனால நம்மளும் விலகக்கூடாது. அந்த கரஸ்பாண்டன்ட் இல்ல பதவி விலகினாரா? குஜராத்ல பாலம் விழுந்து 104 பேர் செத்தாங்க, அந்த முதலமைச்சர் பதவி விலகினாரா? எதோட சார் ஒப்பிடுறீங்க? அரசியல் நோக்கோட சொல்லக்கூடியது இல்லைங்க, அரசியல் நோக்கம் எதோட ஒப்பிடுறீங்க நீங்க? இவரு எப்படி கூட்டத்தை கூட்டினாரு, எங்க இருந்து வந்தாங்க, என்ன கோரிக்கை வச்சாரு, எப்படி அனுமதி கேட்டாரு, கேட்டது என்ன, நடந்தது என்ன, அவர் வர சொன்ன டைம் என்ன, வந்த டைம் என்ன, அவங்க பண்ண அடிப்படை வசதி பண்ணாமல் விட்டது என்ன, 2ஆம் கட்ட தலைவரே அந்த களத்தில் இல்லாமல் அந்த கூட்டம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னே தெரியாமல் அந்த கூட்டம் நடந்ததுங்க. அந்த கூட்டத்தில் பங்கெடுத்து ஒரு தோழர் பேட்டி கொடுத்துருக்காரு. விஜய் வருகிற பொழுது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி திடீர்னு என்ன சொல்கிறாங்க மைக்கில், தளபதி வண்டி வருது, எல்லாம் அப்படியே பின்னாடி போங்க, 1 கிலோமீட்டர் பின்னாடி போங்கன்னா என்ன சார் ஆகும்? யார் சார் கூட்டத்தை கைடு பண்ணது? எல்லாமே அவர் வண்டியில் இருக்கிறாங்க கும்பாலம் போட்டுக்கிட்டு. 2ஆம் கட்ட தலைவர் யாருமே ஸ்பாட்டில் இல்லை. இதுக்கு நடுவில் புசியானந்தனுக்கும் லோக்கல் டிஎஸ்பிக்கு சண்டை, அந்த வீடியோ வெளியே வந்திருக்கு. நான் சொல்றதை கேளுங்க, அந்த மார் அடிக்கிறாரு டிஎஸ்பி, அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. நாங்கள் சொல்றது கேளுன்றார். போலீஸை முறைக்கிறாங்க, தள்ளி விடுறாங்க. எவ்வளோதான் சார் போலீஸ் சார்? ஞாபகம் வச்சுங்க, கரூர் மாவட்ட காவல்துறைக்கு ராயல் சல்யூட் அடிக்கணும் சார். அன்னைக்கு போலீஸ் மட்டும் துரிதமாக செயல்படலைன்னா பலியனுக்கு 100 தாண்டி இருக்கும். பெண் காவலர்களும் காவல்துறையும் நிறைய வீடியோ வரும் பாருங்க. இப்போதானே ஒன்று வர ஆரம்பிச்சிருக்கு, எல்லாம் வரும் பாருங்க. சரி, நான் என்ன தெரியுமாங்க, ஒரு கூட்டத்தை கூட்டினீங்க, வரும்னு சொன்னா புரியல எனக்கு. இப்போதான் சார் ஒவ்வொருத்தர் எடுத்த வீடியோலாம் வெளியிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்பார்மர் மேல உட்கார்ந்தாங்க, யார் பார்த்ததுன்னு நாங்கள் வீடியோ வெளியே வருது. ஒரு ஓலை குடிசைக்குள்ள 50 பேர் விழுந்திருக்காங்க சார் வீட்டுக்குள்ள, அந்த வீடியோ வெளியே வந்திருக்கு. மரத்து மேல 25 பேர் உட்காந்துருக்கான், மரக்கிளை முறிஞ்சி கீழே. நான் என்ன கேட்குறேன், இவர் பஸ் வருது, அந்த பஸ்ஸை சுற்றி ஒரு 25-30 பேர் பைக்கில் வராங்க, ஒரு பைக் அந்த பஸ்ஸுக்குள்ளே போயிடுச்சு. திமுக காரணமா? மரக்கிளை மேல உட்காந்துருக்காங்க சார் 25 பேர், அது உடஞ்சி கீழே விழுது, திமுக காரணமா? டிரான்ஸ்பார்மர் நான் எழுதி நிற்க சொன்னோமா? நயனா நாகேந்திரன் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு நீங்கள் பதில் சொல்லி, அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு, அரசியல் ரீதியாக பதில் சொல்கிறீர்கள். எல்லாருக்குமான அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் முன்வைக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமியோ திரு அண்ணாமலை அவர்களோ மற்ற கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள், காங்கிரஸ் திமுக கூட்டணி இல்லாத கட்சி சாராத மற்ற கட்சியினுடைய தலைவர்கள் வைக்கக்கூடிய என்னன்னா, இன்டெலிஜென்ஸ் டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிருக்குது. ஒரு கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள், அதாவது எதிர்கட்சி சேர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் யார் நடத்த வேண்டும் அப்படின்னாலும் அவர்கள் கேட்கக்கூடிய இடத்த கொடுக்கறது இல்லை. இது தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. 10,000 பேர் வருவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஏற்கனவே 4 இடத்துல 5 இடத்துல கூட்டம் நடந்தது பார்த்துருக்கீங்க. அப்படிங்கும்போது இன்டூ ஒரு 5 ரேஷியோ போடும்போது ஒரு 25,000 பேர் வருவாங்கங்கிறத கணிக்கணுமா வேண்டாமா? அதை யோசித்து நீ ஒரு மாவட்டத்துக்கு இன்னொரு மாவட்டத்துலேருந்து வர்றாங்கன்னா அது எத்தனை பேர் போகிறாங்கங்கிறது தெரியாமல் இருக்குமா? இன்னொரு கட்சியினுடைய தொண்டர்களோ அல்லது வேற யாரோ உள்ள வராங்க, சமூக விரோதிகளோ உள்ள வராங்கன்னா அது உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? சமூக விரோதிகள், அதை முதல்ல நான் சொல்லிடுறேன், உளவுத்துறை தோல்வி இதெல்லாம் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக அவிழ்த்து விடப்படுகிற கதைகள். உனக்கு தெளிவாக ஞாபகம் வச்சிங்க, அவங்க கேட்ட 3 இடத்தை கொடுத்திருந்தால் பலி எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும். காவல்துறை அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண பொறுப்பாளர்களை அழைத்து, நாங்கள் ஆல்ரெடி 4 இடத்த பார்க்குறோம், நீங்கள் எப்படிலாம் பிரச்சாரம் பண்ணீங்க, கூட்டம் சேருச்சுன்னு, அந்த மாதிரி கூட்டம் இங்கே சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, எங்களுக்கு தெரியும், நீங்கள் கேட்குற இடம் பத்தாது. என்ன சொல்கிறோம்? நீங்கள் கேட்குற இடம் பத்தாது, இதை விட பெரிய இடமா சொல்லுங்கள்.
இதை விட பெரிய இடமா சொல்லுங்க. பெரிய இடம் 3 இடம் சொல்றாங்க, அவ்வளோ ஒரு இடம் கேட்குறாங்க. அந்த இடத்த ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்துட்டு போறாங்க. வேற வழி இல்லாமன்னு சொல்றாரு. யாரு? வேற வழி இல்லாம கோர்ட்டுக்கு போங்க. ஏன் பொய் சொல்றீங்க? வேற வழி இதுக்கு முன்னாடி எதுக்கு கோர்ட்டுக்கு? வேற வழி இல்லாமன்னா ஏன் திமுக 30 விழா அதே கரூர்ல நடந்ததுல, ஒரு கிரவுண்ட்ல? எந்த இடத்துல நடந்தது? கிரவுண்ட்ல நடந்ததுல. அது மாதிரி இன்னொரு இடத்துல இந்த கிரவுண்ட கொடுத்துருக்கலாமேன்னு கேட்கலையே சார். நீங்க சார் அந்த கிரவுண்டுக்கு நீங்க பணம் கட்டணும், வாடகை கட்டணும், நீங்க கேட்கலையே, ஏற்பாடு பண்ணலையே. உங்களை ஊருக்குள்ள கொண்டு வரணும். நடந்த மாநாட்டுக்கு இடம் கொடுக்காம ஒவ்வொரு இடமாக தள்ளி 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 ஊருக்குள்ள நடந்த மாநாட்டுக்கு இடம் கிடைக்காம நாங்கள் அதெல்லாம் உங்களுடைய பொய் பிரச்சாரம் சார். அதெல்லாம் உங்களுடைய பொய் பிரச்சாரம், கட்டுக்கதை. யாரும் இங்க தடுக்கல. நீங்க மாநாடு போடுறது தனியார் இடம், கவர்மெண்ட் இடமா? எங்களுக்கு பணம் கட்ட போறீங்க. விவசாய நிலத்துல மாநாடு போட்டீங்க, விவசாய நிலத்துக்கு வாடகை கட்ட போறீங்க. அது எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. கேட்டீங்க, கொடுத்தோம். ஏன் அவ்வளோ கட்டுப்பாடு வச்சீங்க? என்ன பண்ணீங்க நீங்க மாநாட்டில்? தூக்கி ஏன் போட்டீங்க ஒருத்தனை? அவன் செத்து போயிட்டா? அப்ப தூக்கி போட்டது யார்? அப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் தூக்கி போட்டாரா? கிரீஸ் ஏன் தடவுனீங்க? தண்ணி பாட்டிலையும் தூக்கி போட்டீங்க? அந்த மாநாட்டில் நடந்த கூத்தெல்லாம் பார்க்கலையா சார்? உங்க தொண்டன் கிட்ட கட்டுப்பாடு இல்லை. கட்டுப்பாடை சொல்லி தரக்கூடிய இடத்துல நீங்க இல்ல. மாநாட்டில் 8 பேர் செத்தாங்களே, அது திமுக காரணமா? சார் ஒரு நிமிஷம். மாநாட்டு 8 பேர் திமுக காரணமா? 10,000 சேர் உடைச்சிங்களா திமுக காரணமா? கிரீஸ் தடவுனீங்க மாநாட்டில். இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் பண்ணாத கூத்து பண்ணீங்க, கிரீஸ் தடவுனீங்க, திமுக காரணமா? சார் இது ஒரு மாநாடு என்று எடுத்துக்கொண்டால் ஒரு கிரவுட், ஒரு 4 லட்சம் பேர், 3ல இருந்து 4 லட்சம் பேர் கரூர்ல கூடினாங்க சார். கிரவுட் ஒரு செந்தில் பாலாஜி நடத்தின 30 விழால நடத்தினாங்க. ஒரு சேர் உடைஞ்சுதா சார்? ஒரு குழந்தை எழுந்து முதலமைச்சரை பார்த்து டாடா காட்டின போட்டோ வைரல் ஆச்சு சார். அந்த குழந்தை சேஃபா தான் சார் போச்சு. அந்த மாதிரி 1000கணக்கான குழந்தை வந்தது சார். யாருடைய செல்போனும் திருடப்படலை, யாருடைய செயின் அறுக்கல, எந்த சேரும் உடையில, யாரும் கீழே விழல, மயக்கம் அடையில, மூச்சு திணறல, யாரும் சாகல. 3 லட்சம் பேர் எப்படி சார் சேஃபா சேஃபா கலைஞ்சு போனாங்க? அந்த மாதிரி ஒரு இடத்தை எங்களுக்கும் கொடுத்திருந்தால் நாங்கள் சரியா உங்க பொறுப்பு. அது தனியார் இடம். உங்களுக்கு ஊருக்கு வெளியே நடத்துறதுல அக்கறை இல்ல, ஊருக்குள்ள நடத்தணும். கூட்டத்தை பெருசா காமிக்கணும் சார். எந்த தலைவர் உள்ள உட்கார்ந்துன்னு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாங்க? இதே சார் எந்த தலைவர் டான்ஸ் ஆடுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எதுக்கு சார்? உங்க வேலையா? நீங்க தலைவரா? நீங்க சினிமா ஷூட்டிங்கா நடக்குதுங்க. குழந்தை, பெரியவன், வயசானவன், சின்னவன், நடுத்தர் எல்லாம் நிக்கிறான் சார். உங்களுடைய ரசிகர் என்ன ஆர்வ கோளாறு, அணில் குஞ்சுன்னு தெரியாதா? லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்றீங்க. என்ன நடக்குது அப்போ? ஒரு கூட்டம் ஆர்ப்பரிக்குது, ஒரு கூட்டம் கீழே விழுது. இது கரூர்ல நடந்ததா? ஆமா. எங்க நடந்தது அப்போ லைட் ஆன் பண்ணது? ஒரு தலைவர் அப்படி பண்ணலாமா? எந்த ஊர்லயும் நடக்கட்டுங்க, பண்ணலாமாங்க? தப்பான வழியில நீங்க சொல்லி கொடுத்துட்டு, தப்பான வழிமுறை நீங்க உருவாக்கி கொடுத்துட்டு மத்தவங்களை குறை சொல்றீங்க. ஏன் சார் ஓடி போனீங்க கரூரை விட்டு? செருப்பு தூக்கி வீசினாங்களே, அது சரியா? இது வரைக்கும் எந்த அதிகாரப்பூர்வமா அப்படி எந்த தகவலும் அவங்க கிட்ட இருந்தும் வரல. வீடியோ வந்துச்சு சார். அது செருப்பான்னு பாருங்களேன், கரெக்ட் பண்ணி பாருங்க, இப்ப காட்டுங்க. ஏன் பொய்யா சொல்றீங்க? வீடியோ செருப்பே வரல. ஒரு காட்டுங்க, ஜூம் பண்ணுங்க. செருப்பா என் கண்ணுக்கு செருப்பா தெரியலைங்க. அது முதல்ல ஒரு செருப்புனா இப்ப 4 செருப்பு நாங்க அப்புறம் கல் வீசினாங்கன்றாங்க. அப்ப லட்டி சார்ஜ் என்னென்ன போய் கலப்பி விட முடியுமோ அடிப்படை ஆதாரங்களே இல்லாமல் கொடுமைனா அவர் தலைவர் வெளியிட்ட வீடியோலே அதெல்லாம் சொல்லல. அவர் உங்களை மாதிரி ஊடகவியலாளர் தான் கலப்பி திமுக ஆகாத 2-3 அரசியல் கட்சி தலைவர் பேசினுக்கிறாங்க. அவரே சொல்லல ஒன்றும் அப்படி நடந்ததுன்ட்டு. புரியல எங்களுக்கு எல்லாம் என்ன நடக்குதுன்னு. 41 பேர் நீங்க சாவடிச்சுட்டு நாங்க பொறுப்பேற்கணுமாங்க? உங்க கவனக்குறைவு, உங்களுடைய அலட்சியம், உங்களுடைய பதவி வெறிக்கு நாங்க தான் பதில் சொல்லணுமா? செருப்பு வீசியது இல்ல அப்படின்னு நீங்க சொல்றபடி வச்சிருந்தா ஒருத்தர் பிடிக்கிறாரு அந்த இடத்துல. அது செருப்பான்னு பாருங்க சார். செருப்பு இவ்வளவு அகலமா நான் பார்த்தது இல்ல சார். என்னமோ ஒண்ணு வருது உங்க கணக்குப்படி எனக்கு தெரியாது சார். ரெண்டாவது எந்த மாற்று கட்சி காரணம்? ஏதோ ஒண்ணு இப்ப நீங்க சொல்றீங்க எந்த மாற்று கட்சி காரணம் சார்? நீங்க பிடிக்கிறான்னு சொல்றீங்களே, அது செருப்பே இருக்கும். ஏதோ ஒண்ணு வருது. ஒரு கட்சியினுடைய தலைவர் இப்படி தூக்கி போகும்போது ஏதோ ஒண்ணு வந்துருச்சு, ஏதோ ஒரு த்ரெட், ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அதுவே எங்களுக்கு பெரிய பிரச்சனை சார். அவரை சேஃபா கொண்டு போய் சேஃபா அனுப்புறது. அவர் மாநாடு நடத்தினார்ல, அவரை மாநாடு மேடைக்கு கொண்டு போறதுக்கு காவல்துறை எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? பிரச்சனை மக்களாலையா, எதிர்கட்சிகளாலையா? இல்ல உங்க அணில் குஞ்சுங்களால சார். பஸ் போகுது சார், டயர்ல உள்ள போயிட்டான் சார் ஒருத்தன். அவனுக்கு தெரியலையே, நிறுத்தி கண்டிக்கலையே சார். எந்த லட்சக்கணக்கான மாநாடு கூடுற போதும் தலைவரோ, மறைந்த முத்தமிழர் கலைஞரோ, இன்றைய முதலமைச்சரோ, யாரோ எங்க தலைவர்லாம் பார்த்து போங்க, பத்திரமா போங்க, நைட்டு டிராவல் பண்ணாதீங்க, இப்படி இருங்க அப்படி இருங்க அறிவுரை சொல்லுவாங்க. அவங்களும் சொன்னாங்களே இந்த திருச்சி மாநாட்டில் நடந்தப்போ சொன்னாங்க பத்திரமா. அப்படியே சரி 8 பேர் சேர்த்தாங்க.
திருச்சி மாநாட்டுல 3 பேர் தான் சார் செத்தாங்க, எட்டு பெருசா ஆகல. செத்தாங்களா? அதுக்கு ஆனா முன்னாடி மாநாட்டுக்கு உள்ள வந்தவங்க இல்ல, வெளியே வரும்போது இந்த ஒருத்தர் வந்து சிறுநீர பாதிப்புனால ஒருத்தர் வந்து ஒரு இறந்தாருன்னு சொல்றாங்க. அதுதான் சொன்ன நிகழ்ச்சி உங்களுடையது. நான் திருப்பி நான் அதை எல்லாத்தையும் நியாயப்படுத்தல இல்ல, நான் கேட்கறது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி, ஜி.கே. வாசன், அண்ணாமலை, நயனா நாகேந்திரன் விஜயை தன்னுடைய கூட்டணிக்கு அழைக்க வேண்டும், விஜயை சுத்து போடணுன்றக்காக 41 பேர் மரணத்தை பற்றி கவலைப்படாமல், குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல், குழந்தைகளை பற்றி கவலைப்படாமல், அந்த குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் இந்த 41 பேரை சாவை மறந்துட்டு பொணத்து மேலே ஏறி நின்று கொண்டு விஜயை த்ரெட்டன் பண்ணி உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், உனக்கு ஆதரவாக இருக்கிறோம், நீங்கள் கிட்ட வந்துருன்ற நிலைமையை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்கன்னா இவங்களும் அரசியல்வாதிகளா? நான் ஒரே இன்னும் சிம்பிளா கேட்கிறேன். தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பொதுக்கூட்டத்தில் இடியில இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க, நீ அது குற்றச்சாட்டு வந்தது. அதுக்கப்புறம் கொள்கை எதிரின்னு சொல்லி அரசியலே வேணா கொள்கை எதிரியே எப்படி பாஜக, அப்புறம் எப்படி அவர்கள் சேர்த்துக் கொள்வார்கள்? நேற்று திராவிட இதே நாமக்கல் குருமூர்த்தி திராவிட இயக்க சிந்தனையாளரா? சரி, என்ன சார் நீங்க சொல்ற ஒரு நிமிஷம் அனுமதிங்க சார். அவர் வந்து ஏற்கனவே நடந்த மாநாட்டுகள்ல இடங்கள்ல கூட அதிமுக பத்தி சொல்லலை அப்படின்னு குற்றச்சாட்டு வந்தா கூட இந்த இடத்துல அவர் பேசுகின்ற போது அவர் தெளிவாக அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி மேடம் ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருந்ததோட நீங்க போய் நேரடியா கூட்டணி வச்சுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமா வெக்கமா இல்லை? இப்படியே அவர் கேட்டாரா? அவர் கேட்டாரா? அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து அவர் கேட்டாரா? அவர் கேட்டாரா? நீங்க சொல்லிட்டீங்களா? இவங்க எதிர்வினை ஆற்றுனாங்களா? என்ன எதிர்வினை ஆற்றணும் முடியல. என்ன சார் சொல்லணும், பதில் சொல்லணும் அதிமுக. அதுக்கு எப்படி அப்படி நீ பேசலாம்? கேட்ட யாரா ஒருத்தர் அதிமுக தலைவர்களே இல்லையா? 2ஆம் கட்டத்தில் யாருமே இல்லையா? ஒரு மறுப்பு, ஒரு கண்டனம், ஒரு அதிருப்தி. ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொன்னார்கள், செல்லூர் ராஜ் அவர்கள் சொன்னாங்க. எத்தனை பேர் நீங்க அதை சொன்னாங்க? இந்த பேச்சுக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து எந்த விதமான எதிர்வினை 2ஆம் கட்ட தலைவர் சொல்லல. நான் சொன்னேன், ஆர்பி உதயகுமார் சொன்னாரு, மேடம் எங்களுக்கு என்ன பண்ணுங்க. இதே ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜும் விஜய் எம்ஜிஆர் ஆயிட முடியாதுன்னு சொன்னாங்களே தவிர நாமக்கலுடைய பேச்சுக்கு இதுவரை அதிமுக கிட்ட இருந்து எந்த எதிர்வினையும் வரல. எப்படி வரல? அவர் என்ன சொல்றாரு, எந்த ஜெயலலிதா அம்மா பிஜேபி கூட கூட்டணி சேர மாட்டேன்னு எதிர்த்து அரசியல் பண்ணாங்களோ அந்த அம்மாவை படத்தை போஸ்டர்ல போட்டுக்கிட்டு அம்மா அம்மான்றீங்க, அதே பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்திருக்கீங்களே, வெக்கமா இல்லையான்னு கேட்டார். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அன்றைய தினமே வந்து அதுக்கு முந்தைய தினமே பரப்புரையிலே அவர் பதில் சொல்லியிருந்தார். என்ன பதில் சொன்னார்னா, நாங்க யார் கூட கூட்டணி, நாங்க யார் கூட வைக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும், யாரும் ஏதோ வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறது சொன்னார். இப்ப இதுக்கு மேல என்ன பதில் வேணும்? அந்த நாமக்கலுக்கு சொல்ல சார், அவரு நாமக்கல் பேசிட்டு தான் சார் கரூருக்கு வராரு. சரி, நான் பேசுற பேச்சு நாமக்கல்லை பத்தி, நாமக்கல் பேசிட்டு தான் 5 மணி நேரத்தில் கரூருக்கு வராரு. அந்த பேச்சுக்கு யாரும் எதிர்வினை ஆற்றல. ஒண்ணு, அங்கேதான் மோடியும் அமித்ஷாவையும் கடுமையா விமர்சனம் பண்றாரு. யாரு? விஜய் பேசுறாரு. தமிழ்நாடு பாஜக ஒரு எதிர்வினையும் ஆற்றல. நாமக்கல் பேச்சுக்கு முதல் சனிக்கிழமை ஆற்றின பேச்சு நீ பதில் சொல்லுங்கிறீங்க. நான் சொல்றது நாமக்கல் டு கரூர் வந்தார்ல, அந்த பேச்சுக்கு சொல்றேன், எதிர்வினை ஆற்றல். ஆனால் இந்த விஷயத்துல என்ன பண்றாங்கன்னா இவங்க அந்த அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தை விட்டுட்டாங்க. திமுக எப்படி இதை கார்னர் பண்ண முடியும், திமுக எப்படி ஒரு குற்றவாளியாக காட்ட முடியும், திமுக எப்படி இதை வந்து அரச ஃபைலரும் காட்ட முடியும்னு நான் என்ன கேட்குறேன்னா, சார் நிகழ்ச்சி நடத்துனது அவர், லேட்டாக வந்தது அவர், கூட்டம் சேர்ந்தது அவர், ஏற்பாடு பண்ணது அவர், வெளி மாவட்டங்கள்ல இருந்தாலும் ஆளை கூட்டம் நிற்க வச்சது அவர், எந்தவித அடிப்படை வசதி செய்து கொடுக்காம போனது அவர். பேசிகிட்டே இருக்காங்க, செத்து போயிட்டாங்க சார். அந்த வீடியோ வந்திருக்கு. இவருங்க பேசிகிட்டு இருக்காரு, ஒரு கும்பல் விழுந்துருச்சு, போலீஸ் தள்ளி விடுது, எல்லாரையும் தூக்குது, அதில் ஒருத்தன் தலை தொங்கிட்டான். ஆனால் அவருங்க பேச்சை நிறுத்தலை, அங்கே நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ போலீஸ் தள்ளி விடுது, ஹாஸ்பிட்டல் போகணுன்ட்டு. இதெல்லாம் நடந்துருச்சா? எதுவும் அசம்பாவிதம் நடந்துச்சு, ஏதோ நடந்துருச்சு. அன்றைக்கி ஒருத்தர் செத்தாங்களா 40 பேர் செத்தாங்களான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று தப்பாக நடந்துருச்சு. இல்லை, நீங்கள் உடனே பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டோ இல்லை முடிச்சிட்டோ நேராக கரூரில் தங்கினா பிரச்சனை வரும், கூட்டம் சேரும், அதெல்லாம் ஓகே. திருச்சியில் தங்கியிருந்து உங்களை 2ஆம் கட்ட தலைவரெலாம் அனுப்பி போங்க, என்ன ஆச்சுன்னு பாருங்கள், தேவையான உதவி செய்யுங்க, எனக்கு அப்டேட் கொடுங்க, தேவைப்பட்டால் நான் வரேன், இல்லை அரசாங்கிட்ட பேசுகிறேன், இல்லை மோடிக்கிட்ட பேசுகிறேன், அப்படி சொல்லியிருந்தால் தான் சார் உண்மையான ஒரு தலைவனுக்கு தொண்டன் மீது மக்கள் மீது இருக்கிற பாசம்னு சொல்ல முடியும். இங்கே போலீஸ் துப்பாக்கியால் சுட்டுதா, ரவுடி பசங்க கத்தி எடுத்து வெட்டினாங்களா? இல்லை, உங்களுடைய முழு கவனக்குறைவு கேர்லெஸ் தானோ. ஏன் சார் போனீங்க நீங்கள்? கரூர்ல இருந்து இருக்க வேண்டாம், உங்க சொந்தக்கார வீட்டுல இருந்திருக்கலாம், முக்கியமான வீட்டுல இருந்திருக்கலாம், திருச்சியில இருந்திருக்கலாம், வீடியோ பதிவுல சொன்னது திருச்சியில இருந்திருக்கலாம் சார். திருச்சியில இருந்து வந்ததுக்கு நீங்க வரல, உங்க 2ஆம் கட்ட தலைவர்லாம் அனுப்பியிருக்கலாம்ல. ஏன் சார் நைட் எல்லாம் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க? நீங்க ரொம்ப யோகி சிகாம, நீங்க தப்பே பண்ணல,
எல்லாம் கரெக்டாக பண்ணீங்க, ஏன் சார் ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க? ஏன் தலைமறைவாயிட்டீங்க? ஏன் ஃபேஸ் பண்ணல? ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போனவன் இருக்கானா செத்தானா என்ன தேவைன்னு உங்கள் கட்சிக்காரன் யாரும் வந்து ஏன் கேட்கல? அப்போல்லாம் கவர்மெண்ட் இனிக்குதா? நைட் 9-10 மணிக்கு செக்ரட்டரியேட் போகிறாருங்க முதலமைச்சர். 73 வயசு, காலையில் கரூருக்கு வரேன்றாரு, நைட்டாக கரூருக்கு போகிறாரு. சரி, நீங்கள் நன்றி சொல்ல வேண்டாங்க, அது உங்கள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. குறை சொல்ல அரசியல் பண்ணாமல், நாங்கள் அரசியல் பண்ணலையே அந்த சாவில், நாங்கள் யாரும் நேரடியாக ஒன்று குற்றச்சாட்டு சொல்லலையே. ஆனால் நீதிபதி விசாரிக்கிறாரு. நாங்கள் பாலிடிக்ஸ் பண்ணலை, எதுவுமே சொல்லலை ஒன்றும். ஆனால் நீங்கள் வெளியிட்டிருக்க வீடியோ வெக்கப்பட வேண்டாமா? நீங்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது, க்ரௌடு மேரேஜ் நடக்குது, ஒரு செருப்பு தூக்கி போடுறாங்க, அங்கேருந்து ஒரு 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 வேவ் அத்தனையும் அப்படி ஒரு ஒரு வருது, பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க, சொல்லப்படுது, நம்பப்படுகிறது, பார்க்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது, எல்லாம் கேள்விக்குறி போகிறாங்களே தவிர எதிலுமே ஆச்சரியக்குறி கிடையாது. இதெல்லாம் அவரவருடைய கற்பனை வளத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க எழுதிக்கிறது. உங்கள் பஸ்ஸை சுற்றி 18 சிசிடிவி கேமரா இருக்குன்னு நினைக்கிறேன், 18-10 சிசிடிவி கேமரா இருக்குது, எடுத்து வெளியிடுங்க. ஏன் டைலாக்லாம் பேசுகிறீங்க? இல்லை, இப்போ இது சொன்னதுக்கப்புறம் அது வந்து வரல, பிரச்சனைகள் எது வரல? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பிரச்சனை. அவர் பேசுனது தமிழ்நாட்டின் பிரபல எல்லா தொழிற்காட்சியும் நேரடி ஒளிபரப்பு பண்ணது. ஒரு 4-5 தொலைக்காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணாங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் ஏங்க அவங்க காட்டல? யார் காட்டில் நீங்கள் பூ சுற்றுறீங்க? பேர் சொல்லியே சொல்லிடுவேன் எந்தெந்த டிவி அவரை லைவ் பண்ணாங்கன்ட்டு. அது தேவையில்லை, நம்ம நிறைய பண்ணாங்கல்ல, பண்ணாங்க, அது இங்கிலீஷ் சேனல் பண்ணாங்க, பல யூடியூப் பண்ணுச்சு, சரி, பல காட்சி ஊடகங்கள் பண்ணுச்சு, பல பத்திரிகையாளர்கள் மூலையில் நின்றுந்தாங்க, பல பத்திரிகையாளர்கள். ஏதாவது ஊருக்கா கிடைக்காதா, மெல்ல முடியாதா அப்படின்ட்டு எந்த அச்சு ஊடகமும் இதெல்லாம் எழுதலையே. எப்படி காட்சி ஊடகத்தில் பேசுறவங்க மட்டும் இப்படி தப்பா பேசிட்டு இருக்கீங்க? என்னன்னு இந்த மாதிரி பாட்டில் 10 ரூபான்னு பேசின பிறகுதான் யாரோ அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை யார் வைக்கிறது? இதெல்லாம் தாவேக தரப்புல தரப்புனா யாரு? நாலாந்தர எவனோ ஒருத்தன் பேசலாம் உண்மையாயிடுமா? அதுதான் உங்ககிட்ட கேக்குறேன், அப்படியா இருக்கான்னு தானே கேக்குறேன். நான் குற்றச்சாட்டு சொன்னேன்னா நான் அவங்க சார் நான் சொல்றேன், இது நீங்க மட்டும் இல்ல சார், இவங்க சொல்றதா சொல்லி எல்லாரும் கேட்கறாங்கல்ல. நான் கேட்கறது அச்சு ஊடகத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் இருந்தார்கள், காட்சி ஊடகத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் இருந்தார்கள். எப்படி அவங்க கண்ணெல்லாம் சிக்காத ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்றாங்க, அதை எப்படி ஹைலைட் பண்றாங்க? என்ன காரணம் அதுக்கு? அதுதான் கேக்குறேன். அதான் என்ன இந்த அரசுக்கு எதிராக ஒரு பொய் பிரச்சாரத்தை உருவாக்க வேண்டும். என்ன காரணம்? அப்படி அரசுக்கு எதிராக ஒரு பொய் பிரச்சாரத்தை உருவாக்க 41 பேர் செத்து சார், 3 பேர் செத்து போனதுக்கே அல்லு அர்ஜுனா, நாகார்ஜுனா, அவரு அல்லு அர்ஜுன் ஜெயிலுக்கு போனாரு. 41 பேர் செத்து போயிட்டான். இவர் பார்க்காம ஓடி போயிட்டாரு. 2ஆம் கட்ட தலைவரெல்லாம் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி கரூர் விட்டு ஓட்டாங்க. மாவட்ட செயலர் தலைமறைவு. என்ன பண்ணு ஏது பண்ணே தெரியாது, ஊரே காரி துப்புது. இவரை நம்பியா போனோம்? ஏன் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு கரூர் மருத்துவக் கல்லூரி அட்மிட் ஆகிருக்கிற ஒரு அம்மா, உங்கள் கட்சி உங்கள் சேனல் தான் நினைக்கிறேன், போய் பேட்டி கேட்குற போது அந்த அம்மா வசப்பாடி போய் கேளுங்க. ஒருத்தர் கூட எட்டி பார்க்கலையே, இதுக்காக வந்தோம் நாங்கள் அப்படின்னா நீங்கள் தான் தோல்வி அடைஞ்சிங்க. உங்களுக்கு அரசியல் பக்குவம் இல்லை, அனுபவம் இல்லை, உங்களுக்கு தெரியலன்னா அந்த வேலை நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது. நீங்கள் போயிட்டு கூட்டத்தை தப்பாக சேர்த்து தப்பாக ஏற்பாடு பண்ணி முன்னேற்பாடு இல்லாமல், கவனிப்பு இல்லாமல், அடிப்படை வசதி இல்லாமல் நீங்கள் 41 பேரை சாவடிச்சுட்டு இன்றைக்கி வந்து சதி இருக்குது, ஏதோ அது பண்ண இது பண்ண, யார் கட்டு கதையெல்லாம் அளந்து விட்றீங்க? இதெல்லாம் நிற்குமா கோர்ட்டில்? ஆதாரம் கேட்க மாட்டானா? டிவியில் 1000 பொய் சொல்லிடலாம், விசாரணையில் நிற்குமா? இப்போ திருப்பி கேட்க மாட்டோமா எல்லாமே? நாங்கள் நீ ஒரு கேள்வி கேட்டால் 10 கேள்வி எங்களுக்கு கேட்க தெரியாதா? 7:30 மணிக்கு இஷ்யூ நடக்குதுங்க, 7:40க்கும் 7:35க்கும் முதல் பாடி கரூர் மருத்துவக் கல்லூரிக்கு வருது. அது அப்போ சத்தாலாம் கூட தெரியாது, மயக்கடைக்கு தான் வந்து கொண்டு போகிறாங்க. அடுத்தடுத்து பலி அதிகரிக்கக்கூடுன்ட்டு செய்தி சேனலே போட்டுது. இப்படி பலி அதிகரிக்கக்கூடும். அப்போனா இங்கே இருக்க எடிட்டர் தெரியுமாங்க 40 பேர் சாவான்னு? முதலமைச்சர் உளவுத்துறை முதலமைச்சர் அறிக்கை கொடுக்குது. லோக்கல் எம்எல்ஏ மாவட்ட செயலர் எங்கே இருக்காரு? கரூரில் இருக்கார். அது என்ன உடனே பாருங்கன்றார். சிஎம் சொன்னார்னா ஒரு ஓடுறார் மெடிக்கல் காலேஜுக்கு. எப்போ சம்பவம் நடந்தது? 7:40க்கு 8 மணிக்கு ஒரு போகிறது, 9:30 மணிக்கு போகிறாரு. என்னென்ன கட்டுக்கதைங்க அளவு அவுத்து விட்றீங்க? உங்களால் ஃபேஸ் பண்ண முடியல, தோல்வி அடைஞ்சிட்டீங்க, கையால் ஆகாதத்தானோ செந்தில் பாலாஜி குறை சொல்லுவீங்களா? 150 பேர் சோறு வாங்கி கொடுத்தாரு, அது தப்பா? நான் 8 மணி நேரம் கழிச்சு இப்போதான் சாப்பிட்றேன்னு அந்த அவர் அம்மா சொல்லிச்சு, அது தப்பா? அது என்னங்க அநியாயம் இது?
முழுக்க முழுக்க இது தாவேக்கன் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு தப்பான கையாலாகாத தனம், தோல்வி. விசாரணை இருக்கிறது. விசாரணைக்கு பிறகாக முழுமையான ஒரு இல்ல, picture எங்க வரும். எல்லாமே வரணுங்க. தப்பு நான் என்ன கேட்குறேன், அரசியல் பண்ணுங்க சார். நான் வேணாம் நான் சொன்னோம், நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க, நான் வேணாம். ஜனநாயக நாடு, குடியரசு நாடு, யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம். திமுகவுக்கு ஒரு பயம் இருக்கு. அதனால தான் வந்து தாவேக்க மேல ஒரு இல்லையா, பயம் இருக்கு அப்படிங்கிறது. நாங்கள் திருப்பி சொல்ற இதுதான், நாங்கள் சொல்ற வார்த்தை தான். இந்திரா காந்தியை பார்த்து பயப்படாத திமுக, எம்ஜிஆரை பார்த்து பயப்படாத திமுக, ராஜீவ் காந்தியை பார்த்து பயப்படாத திமுக, சென்னையில் வண்டி வாங்கினா இன்கம் டேக்ஸ் அதிகமாக, சேல் டேக்ஸ் அதிகமாக கட்டணும்னு பாண்டிச்சேரியில் வண்டி வாங்கினார் இவரை பார்த்தா பயப்பட போகிறோம். இன்னைக்கு வருமான வரித்துறை போன வாரம் சொல்லியிருக்கு 1 கோடி ரூபாய் அபராதம் பெரிய அளவுக்கு வருது. மக்கள் அவரை நோக்கி திரள்கிறார்கள். ஐயா சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சது திருச்சியில 15 லட்சம் பேர் கூடுனதா அன்னைக்கு தகவல். இன்னைக்கு எல்லாம் ஃபேஸ்புக், மீடியா, ட்விட்டரு, ஃபோனு, ஐஃபோன் எல்லாமே லைவ் எல்லாம் இருக்கு. நினச்ச நேரத்தில் பார்த்துடலாம். ஆனால் அன்றைக்கி அப்படி இல்லை, பார்த்தா தான் உண்டு. 15 லட்சம் பேரும் கூடினாங்க. ஐயா சிவாஜி கணேசன் அவரை விட பெரிய நடிகர் உண்டா? நியூயார்க் நகரத்துக்கு ஒரு நாள் மேயராக இருந்தவர், ரஷ்யாவுடைய மிகப்பெரிய விருதை வாங்கினவர், பாபா சாஹேப் பால்கோ விருது வாங்கினவர், அவரை விட நடிகர் உண்டா? அவருக்கு 5 லட்சம் பேர் கூடினாங்க. களம் முடிவு என்னாச்சு? இவர் கூட்டம் சேருதுன்னா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், இவர் கரூரில் இருக்கிற கூட்டத்தை மட்டும் கூட்டியிருந்தால் அங்கே 10,000 பேர் தான் வந்திருப்பான். அந்த கட்சியில் ஒன்றும் யாருக்கும் பொறுப்பு போடலை. சரியா அவன் அந்த கட்சியில் பொறுப்பு வாங்கணும்னு போட்டி போட்டு தன் பலத்தை காட்ட வேண்டுவதற்காக வெளியூர் ஆட்களை கொண்டு வந்து குவித்ததுடைய விளைவு அங்கே அந்த அசம்பாவிதம் நடந்தது. மக்கள் தயவு செஞ்சு சிந்திக்கணும். நீங்கள் கூட்டத்துக்கு வாங்க போங்க, யாருன்னா ஓட்டு போடுங்க, அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. குழந்தைங்களாம் கூட்டு போகாதீங்க. ரொம்ப நன்றி திரு சாதிக். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் பகிர்ந்து கொண்டீர்கள். ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை ஆணையம் முழுமையாக வெளிவந்த பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது பொறுத்து பார்க்கலாம். நன்றி.